தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பப்பெரிய மாணவன். தேர்தல் களம் நெருங்கிடுச்சு. தேர்தல் களம் நெருங்கினாலே தலைவர் திருமா மீதான அவதூறுகளும் வன்மங்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதான வன்மங்களும் அவதூறுகளும் இங்க பயங்கரமா பரப்பப்படும். இது வெறுமனே ஒரு சாதிவாதிகளாலோ இல்ல மதவாதிகளாலோ பரப்பப்பட்டா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் எப்பவுமே தலைவர் திருமா மேலையும் விடுதலை சிறுத்தைகள் மேலையும் வன்மத்திலே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா தேர்தல் விவகாரங்கள்ல மட்டும் இது மாறாக சில தமிழ் தேசியம் பேசுறவனாலையும் சில தலித்தியம் பேசுறவனாலையும் பரப்பப்படும். அதாவது இவனுங்கெல்லாம் இந்த RSS அடிவருடிகளாக இந்த தேர்தல் நேரங்கள்ல செயல்படுவானுங்க தலைவர் திருமாவுக்கு எதிராக. ஏன்னா இன்னைக்கு RSSயும் பிஜேபியும் மூர்க்கமா இருக்கிற நேருக்கு நேர் இருக்கிற ஒரு தலைவராக இன்னைக்கு தலைவர் திருமா அவர்கள் மட்டும்தான் இங்க விளங்குகிறாரு. அதனால RSS கொடுக்குற இந்த பிச்சைக்கு இவனுங்கெல்லாம் கூவிட்டு இருப்பானுங்க. முதல்ல இந்த தலைவர் திருமா அவர்களை பற்றி வன்மத்தை கக்கிறவனுங்கள்ட்ட எல்லாம் நான் ஒண்ணு கேட்கிறோம். தலைவர் திருமா அவர்களை பற்றி பேச என்ன தகுதி அறிவுரை இருக்கும் உனக்கு? முதல்ல வேங்கை வயலை மையப்படுத்தி தலைவர் திருமா அவர்களுக்கு கேள்வி எழுப்புறீங்களே. இந்த வேங்கை வயல் பிரச்சனை வந்தப்போ எத்தனை பேர் இந்த சோசியல் மீடியால இன்னைக்கு உட்காந்து தலைவர் திருமாவிற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற எத்தனை பேர் அந்த வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சீங்க? அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நின்னீங்க. தலைவர் திருமாவை தவிர வேறு எவனும் அந்த மக்களை போய் சந்திக்கல, அந்த மக்களுக்காக பேசல. இன்றைக்கு அங்க யார் போனாரோ அவர் விமர்சிக்கிற நீங்க போனவனை பத்தி ஏன் பேசவே இல்லை? திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அதனால நாங்க தலைவர் திருமாவை விமர்சிப்போம். திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அதனால திருமாவை நாங்க திருமா மீது வன்மத்தை கட்டுவோம் அப்படின்னு RSS கொடுத்த அஜெண்டாவை இங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த போலி தமிழ் தேசம் பேசுறவனும் போலி கலித்தியம் பேசுறவனும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுக செய்கிற தவறை சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கும் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருக்கு. பாஜக கூட்டணியில ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? பாஜக சொல்ற எவ்வளவு கேவலமான சட்டங்களை கொண்டு வந்தாலும் எவ்வளவு கொடூரமான போக்கு கையாண்டாலும் அதை அப்படியே ஆதரிக்கிற ஒரு கட்சியாக பாஜகவோட கூட்டணி கட்சிகளாக அதிமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், புரட்சி பாரதமா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஒரு பாஜகவினுடைய அடிவருடிகளாக செயல்பட்டு இருக்கிற சில கட்சிகளாக அது இருக்கு. அதை விமர்சிக்க துப்பு இல்லை. ஆனா திமுக செய்கிற தவற்றை திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கும். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிற அப்படின்னா யாருக்கு அடிவரடியா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க? இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தலைவர் திருமாவின் கால்கள் பயணிக்கும். எங்கெல்லாம் இவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமா அவர்களும் நிற்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை நீ விமர்சிக்கிற அப்படின்னா நீ பாஜகவோட கைக்கூலியாக இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க. முதல்ல தலைவர் திருமா அவர்களை விமர்சிக்க என்ன தகுதி இருக்கு? முதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டா அந்த மக்களுக்காக போய் பேசி இருக்கியா? அந்த மக்களோட மக்களா நின்று போராடி இருக்கியா? அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளனாக நின்று இருக்கியா? இது எதுவுமே பண்ணாம இதெல்லாம் யாரு பண்றாரோ அவரை விமர்சிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு வக்கர புத்தி வன்ம புத்தி கொண்ட ஒரு ஆளா இங்க இருந்துட்டு இருக்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிற 8 சட்டமன்ற தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டால பேசிட்டு இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு சவால் விடுறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செல்வார்கள். இது இந்த தேர்தல் உணர்த்தும். மக்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பக தன்மையை இந்த தேர்தல் உணர்த்தும்.